வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. குழம்பு தூள் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் செட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஜாமான்லாம் என்னென்னங்கிறத காம்போம். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் எடுத்துகிட்ருக்கோம். திங்ஸ் எதுவுமே வந்து ரேட்டு கம்மியாகவோ இதுலேயே ஒவ்வொரு திங்ஸ்லேயுமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு திங்ஸ் இருக்குது. நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான திங்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு திங்ஸுமே நம்ம பார்த்து தான் வாங்கிட்டுருக்கோம். நம்ம வந்து ரேட்டு கம்மியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்குள்ளே ரேட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்ஸ் என்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரேட்டு வைக்கிறது எல்லாமே. நம்மளால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு கம்மியாக ரேட்டில் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் இங்கே வாங்கின கஸ்டமர்ஸ் சில பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திடமாக இருக்கணும், குழம்புத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டாலே கொஞ்சம் குழம்பு நிறையா காண்ற மாதிரி கொஞ்சம் திடமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த குறைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு என்ன மாற்று வழி பண்ணலாம், அதுக்கு என்ன சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வாட்டி நம்ம வந்து செகண்ட் செட் நம்ம ரெடி பண்ணுறதுல வந்து அதை நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். சரி பண்ணிவிட்டு இந்த தூள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கிட்ட மற்ற எல்லாமே ஆரம்பம் எல்லாமே பெஸ்ட்டு, எந்த குறையுமே இல்லை, எனக்கு மக்கள்கிட்ட இந்த ரிவ்யூ தான், இதை மட்டும் சரி பண்ணிக்கங்க, திடமாகிற மாரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே வந்து நம்ம திங்ஸ் எடுத்தது எல்லாமே ஹோல்சேலில் தான் நம்ம எடுத்தோம் திங்ஸு. அதனால் இந்த வாட்டி மக்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக கம்மி ரேட்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போங்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம.